Hi friends, நான் உங்க ஹேமா அல்டிமேட் ஃபுட் பேட்ச்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஹோம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு ஃபுட் எங்க இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்கலாம் வாங்க. KVB கல்யாண விருந்து பிரியாணி அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து நமக்கு வந்து சூப்பரா இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் பேக் அப்படினு கொடுத்தமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களோட பிரான்ச் எங்கே இருக்குன்னா கோடம்பாக்கத்தில் இருக்குது. இவங்களோட இன்னொரு பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷவாக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாளம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கிரவுண்டில் ஒரு பெரிய இடம் வச்சு அங்கே தான் வந்து அடுப்பில் அதாவது விறகு அடுப்பில் வந்து குக் பண்ணி பிரியாணி இவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து தோணலாம். அதனால தான் நான் இன்னொரு வீடியோ வந்து அவங்க செய்யும் போதே நான் எடுத்து மேக் பண்ணி போட போகிறேன். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வரும். இப்போ நம்ம ஃபுட்டோடைய டேஸ்ட் மட்டும் வந்து பார்த்துடலாம். அதுக்கு தான் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க செய்கிறத வந்து டைரெக்டாக ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கல்யாண விருந்து பிரியாணி. ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் போட மறக்காதீங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் எது மட்டன் எது சிக்கன் எனக்கும் தெரியாது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பர். 2 பிரியாணி சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் தனித்தனியாக எடுத்து வச்சிடுறேன் வெளியில். ரைத்தா கத்திரிக்காய் ஒரு ஸ்வீட்டு. இது என்னன்னு பார்த்துடலாம் ஃபைனலாக. டிஷ்யூ பேப்பர் ஸ்பூன், அதாவது நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க கைப்படாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பூனும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு சாய் வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில். சாய் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாய் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. அதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ் இருக்குது. 3 குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பீடா ஸ்பூனு டிஷ்யூ பேப்பர் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அன்பாக்சிங் பண்ணி தூக்கி அழகாக வச்சிட்டோம். இப்போ எதில் வந்து சிக்கன் பிரியாணி எதில் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியை எடுத்துடலாம். ஆனியன் ரைத்தா இருக்குது. ரைத்தா ஃபயர்ஹுட் பிரியாணி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து கட்டடுப்பு வச்சு தான் சமைக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் இவங்க நிஜமாகவே நீங்கள் வந்து அதை ஷூட் பண்ணி போடுங்கன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. இது கத்திரிக்காவா என்னன்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். எஸ், இது வந்து கத்திரிக்காய் ஸ்வீட்டு. ஸ்வீட் எப்படி இலையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இதையும் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கொட்டிட்டேன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இது என்ன பிரியாணின்னு பார்த்துடலாம். அதில் சூப்பராக ஒரு பீடா, அதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு. ஸோ கொட்டியாச்சு. ஸோ இதோடைய பீடாவையும் இப்படி வச்சிடுறேன். இன்னொரு பீடாவையும் நான் அப்படி வச்சிடுறேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் 65 நல்லா குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, டேஸ்ட் எப்படி இருந்தால் பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், அது சின்னது பெருசுங்கிறத விட. ஸோ இதுலேயும் அதுதான் இருக்கும். இதையும் நம்ம வச்சிடலாம். ஸோ நான் இந்த பாக்ஸ்லேயும் பிரிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்வீட்டு ரைத்தா கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணாமல் இப்படி தனியாக எடுத்து வச்சிடுறேன். நான் பிரியாணி மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் 65 மட்டும் வச்சுட்டேன். இதில் எக் இருக்குது. இதில் எக் இருக்கான்னு எனக்கு தெரியல, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துருச்சு. இது என்ன பிரியாணின்னா எடுத்த உடனே ஒரு லெக் பீஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து சிக்கன் பிரியாணி.
ஏன்னா வந்து மட்டன் பிரியாணியில் லெக் பீஸ் பெருசாக நம்மளால் பார்க்க முடியாது, அது மந்தியில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ சிக்கன் பிரியாணி இந்த பக்கம் இருக்குது, இதோட எக்கு இங்கே இருக்குது, இப்படி வச்சிடலாம். அப்போது இது கண்டிப்பாக மட்டன் பிரியாணி. இப்படி உடச்சிருவோமா? மட்டன் பீஸையும் காமிச்சிடுறேன், அப்போ தான் நம்ம வியூவர்ஸ்க்கு, நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஹோப் வரும். வாசனை வந்து நல்லாயிருக்கு. மட்டன் பீஸ் பாருங்கள், பார்த்துருங்க மட்டன் பீஸ். ஸோ இது மட்டன் பிரியாணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸும் இருக்குது, லாங் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு எல்லா வீடியோவும் டைம் இருக்கும் போது நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வீடியோ வந்து நல்லா மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து நான் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். இதில் வந்து என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து போட்டிங்கன்னா தான் அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஃபுட்டை வந்து நம்ம தேடி தேடி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பிரியாணிக்கே போகிறேன். சிக்கன் பிரியாணி லெக் பீஸ். பாப்பாவா கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அவளுக்கு வந்து ஒரு வாய் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் லெக் பீஸு. கொஞ்சம் ஆனியன், கொஞ்சோண்டு கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து கிளாஸாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு கத்திரிக்காய். ஸோ பிரியாணி மட்டும் வந்து இவங்க அந்த ஃபயர் ஃபுட்டு அந்த அடுப்பில் வந்து பண்ணலை, இவங்க வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து அந்த அடுப்பில் தான் பண்ணுறாங்கன்றது இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணும் போதே நல்லா தெரியுது. ஸோ அடுத்தது மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி வந்து சாய்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வாய் கொடுக்குறேன். சாய் எப்படிடா இருக்குது மட்டன் பிரியாணி? நல்லா இருக்கா? நல்லா ஏலக்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏலக்காய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணோம் ஹேமா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், மறக்காமல் நீங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ மட்டன் பிரியாணி கூட வந்து நல்லா எவ்வளோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். அந்த கத்திரிக்காய் இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ மட்டன் பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னது 100% உண்மை. சிக்கன் பிரியாணி வந்து நார்மலாக தான் இருக்குது, ஆனால் மட்டன் பிரியாணி டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது, செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இப்படி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். மட்டன் பீஸ் பாருங்கள் அப்படியே உதிருது கீழே. ஸோ நம்ம சாய்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களோட பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்பியும் நான் உங்களோட பாக்ஸ் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கல்யாண விருந்து பிரியாணி கேபிபி. இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து ஆன்லைன் வெப்சைட்லேயும் இவங்களோடது போய் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இவங்களோட நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸு இவங்களுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டன் பிரியாணியை மறந்துடாதீங்க, மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழு முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. முழு முந்திரி பருப்பு நான் இவங்களோட ஸ்வீட்டில் தான் பார்க்குறேன். சாப்பிட்டுட்டு ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்க இந்த பீடாக்கு நம்ம வெளியில் போய் அலைய வேணாம். பிரியாணி சாப்பிட்டு பீடாவை நம்ம எங்கே போய் தேடுறது? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தர் போய் நம்ம அமுச்சு எதனா வாங்கிட்டு வர சொல்லுவோம். இல்லை வந்து ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து கேட்போம். பீடா வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீடா. ஸோ 2 பிரியாணிக்கும் 2 பீடா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாப்பிட்டு நம்ம முடிச்சிருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.